வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆளுநர் ஒப்புதலை அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் உதயநிதி. பதவியேற்பு விழாவையொட்டி கிண்டி ஆளுநர் மாளிகையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாடு அமைச்சரவையில் 6 அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றி அதிரடி உத்தரவு. பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றம். தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி மற்றும் ஆவடி நாசர் ஆகியோருக்கு மீண்டும் இடம். புதிய அமைச்சர்களாக சேலம் ராஜேந்திரன், கோவி செழியனுக்கும் வாய்ப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. புதிய அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான், பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் ஆகியோரின் பதவி பறிப்பு. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறாடாவாக நியமனம். உதயநிதி மற்றும் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவையொட்டி ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த விருந்தினர்கள். செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் வருகை தந்துள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. திமுகவில் தலைமை பொறுப்பு ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே என்பதை துணை முதலமைச்சர் பதவி காட்டுகிறது. காரைக்குடியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா விமர்சனம். ஒரே குடும்பத்தின் வம்சாவளி ஆட்சியை விரும்பும் திமுக. ஜனநாயகமான ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். திமுக என்றாலே வாரிசு அரசியல்தான் என்பது துணை முதலமைச்சர் பதவி மூலம் நிரூபணமாகியுள்ளது. பாஜகவில் எளிய தொண்டன் கூட பிரதமராகலாம் என்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. வக்பு வாரிய சட்டத்திருத்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க இஸ்லாமியர்களை அழைக்காமல் திமுக ஓரவஞ்சனை செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பதினைந்து ஆண்டுகள் கடந்த அரசு பேருந்துகளை மேலும் ஓராண்டுக்கு இயக்க அனுமதியா? மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த காவலர்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்த மேற்கு மண்டல ஐஜி என்கவுண்டர் குறித்தும் காவலர்களிடம் கேட்டறிந்தார். சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. சிசிடிவி காட்சி வெளியீடு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அக்டோபர் 5 வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நாளை முதல் 4 நாட்களுக்கு அனுமதி. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் மலையேற தடை விதிக்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என அகழ்வாராய்ச்சி அதிகாரிகள் தகவல். மதுரை சிந்தாமணி பகுதியில் மதுபோதையில் இளைஞர்கள் அட்டுழியம். நள்ளிரவில் வாகனங்களை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. சிவகங்கை மாவட்டம் மலையான்குடி அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை அகற்ற சென்ற அதிகாரிகள். வீட்டின் மேற்கூரை மீது ஏறி பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடரை அருகே தெப்பக்குளத்தில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. குடும்பத்துடன் சாமி கும்பிட சென்றபோது நேர்ந்த சோகம். ஈரோட்டில் காவல் நிலையங்கள் முன்பு ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட இளைஞர். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞரை கைது செய்த போலீஸ். மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு திட்ட பணிகளுக்கும் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். நேபாளத்தை புரட்டி போட்ட தொடர் கனமழை. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. நூற்றி 20 நாட்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மீட்பதற்காக புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் மழையால் இந்தியா வங்கதேசத்திற்கு இடையில் போட்டி பாதிப்பு. மைதானம் ஈரப்பதமாக இருப்பதால் 3வது நாள் ஆட்டமும் ரத்து. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புதிய தேசிய கிரிக்கெட் அகாடமி திறப்பு. 3 மைதானங்கள் 45 ஆடுகளங்கள் கொண்ட அகாடமியை திறந்து வைத்தது இந்திய கிரிக்கெட் வாரியம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.